என்று போக்குவரத்து துறையில கூட இது போன்ற சில பேசப்படுகிறது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று இரண்டு கூட்டம், ஒன்று கையிலே வாள் சாட்டை வைத்திருப்பார்கள், பசுமாட்டு வாளை போன்று, அந்த கூட்டத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் போன்று இருப்பார்கள், அவர்களை கண்டும் நான் பயப்படுகிறேன். அப்படி பண்ற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல உருவாயிடுச்சு. ஒரு பெருநாளுக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு துணிமணி எடுக்கும் பொழுது முடிந்தவரை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த ஆடையை எடுத்து கொடுங்க, நல்ல ஆடையை எடுத்து கொடுங்க, முழு உடலை மறைக்கக்கூடிய ஆடையை எடுத்து கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதுல ஹிஜாபையும் வெட்ட உணர்வையும் மானத்தையும் இஸ்லாமிய பாரம்பரியத்தையும் 7 வயசுல சொல்லி கொடுங்க. 17 வயசுல என் பொண்ணு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறா, இன்னொருத்தனுடைய கனெக்ஷன் இருக்கிறா, என் குடும்ப மானத்தை வாங்கிட்டா, இப்படி அன்னைக்கு புலம்புறதை விட ஒரு 7 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைய சரி செஞ்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாய் பின்னாடி வந்தாலும் கையில செருப்பை தூக்குவா. பெற்றோர்கள் சரி செய்ய வேண்டிய விஷயத்திலே சரி செய்ய வேண்டிய நேரத்தை தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை முழுவதுமாக கற்றுத்தராத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் பாலிகாகி வயசுக்கு வந்ததற்கு பின்னால் உடலிலே பல கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கோளாறு, அதுகளுக்கு நல்ல வழியில போகணுமா தீய வழியில போகணுமான்னு சரியான பாதை தெரிகிறது இல்லை. பெருமானார் இந்த நிலையை வன்மையாக கண்டித்தார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய உம்மத்திலே பெண்களிடத்துல வரம்பு மீறக்கூடிய செயல்களில் ஒன்று அந்நிய ஆண்களில வீட்டுல அனுமதிக்காதீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அந்நிய ஆண், அவன் பால் போடுறவன் கேஸ் போடுறவன் யாரா வேணா இருக்கட்டும், அவர் ரெகுலர் கஸ்டமர், எங்க வீட்டுக்கு 10 வருஷமா கேஸ் போடுறார், 10 வருஷமா பால் போடுறார், அவர் பரம்பரையா கூட போடட்டும், வீட்டு வாசலோடு அவர்களை அனுப்பி விடுங்கள். வீட்டுக்குள்ளே அவர்களை அனுமதித்தால் அவர்கள் உங்களுடைய இல்லத்திற்குள், உங்களுடைய உள்ளத்திற்குள் வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அந்நிய ஆண்களை பேசுவதிலும் உங்கள் உள்ளத்திலும் வருவதை பெருமானார் தடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது ஆண்களை வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு நாசமா போச்சு. கேட்கால் இல்லை. அவர் போனாருன்னா 10 வருஷம் கழிச்சு வருவார் சொந்த வீட்டுக்கு மனைவியை பார்க்க. இங்க 10 வருஷமா வேற ஒருத்தனோட குடும்பம் ஓடிட்டு இருக்கும். அவர் நினைச்சுப்பாரு, என் மனைவி மக்கள் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்க ஈமானையும்